அம்மா உணவகங்கள் மறுசீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய வாடிக்கையாளர்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடந்த சில நாட்களா பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியா மாறி இருக்கு. காரணம், உணவோட தரத்தை கூட்டுறதுக்காக தனியா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகளும் நடந்திருக்கு. ஆனா ஒரு ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டு சில நன்மைகள் நடக்கிறப்போ எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அந்த ஆட்சி மேல விமர்சனம் வைக்கிறது இல்ல அதற்கு எதிரான சில கருத்துக்களை தெரிவிக்கிறது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். இப்போ திமுக சார்பில் இதை கவுண்டர் பண்ணணும்ல. ஏம்பா, அம்மா உணவகம்ன்றது நாங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணியிருக்கோம், எங்களால தான் இது வந்ததுன்னு சொல்ற அளவுக்கு பேசணும். இல்லைனா அவங்க பேர் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு, அது இன்னும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். போன ஆட்சியில் உங்களால பண்ண முடியாத இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு திமுக சார்பில் யார் களமிறக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சியோட மேயராக இருக்கக்கூடிய திரு பிரியா அவர்கள் இந்த இடத்துல களமிறக்கப்பட்டிருக்காரு. அவர் பேசியிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இப்போ ஆன்லைன் முழுக்க ஒரு வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திமுகவோட விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு கொலை மிரட்டல்ன்றதை கொடுத்துருக்காரு. என்னடா எதுவும் மிரட்டிடாருன்னு பார்த்தோன்னா, ஒரு மேடையில் பேசுகிறப்போ முதலமைச்சர் மரியாதை இல்லாமல் பேசுறது மட்டும் இல்லாமல் எலும்பெல்லாம் உடைச்சிருவோம், என்ன பண்ணுறோம் பாரு, அது இதுன்னு சொல்லி சில அவர் மாட்டு என்ன பேசணும்னு தெரியாமன்றதை பேசியிருக்காரு. இந்த மாதிரி தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். நம்ம ரெகுலராக பார்க்குற வீடியோஸில் ஜென்ரலாக அந்த கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே நார்மலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பதிவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலான்ற மாதிரி சில நிகழ்வுகளை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற நிகழ்வு என்னன்னா, இந்த அம்மா உணவகத்தை பற்றி தான். இப்போது என்ன பிரச்சனை? அம்மா உணவகம்ன்றது ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கோடை வெயிலுக்கு கிடைக்கக்கூடிய நிழல் தரும் மரங்களை போன்றது. ஏன்னா சென்னைக்கு போன எல்லாருமே ஒரு தடவையாவது அம்மா ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். அதுவும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படிலாம் நம்பி போய் நம்ம நிற்கக்கூடிய ஒரே இடம் அதுவாக தான் இருக்கும். இந்த அம்மா ஹோட்டல்னால பயனடைஞ்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான நபர்கள் இருந்துருக்காங்க. அது கோடிக்கணக்கின்ற எண்ணிக்கை தாண்டி இருக்கு. ஆனால் திமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா இந்த அம்மா உணவகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சது. இதுதான் உண்மை. ஏகப்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டு சரியா வந்த இடத்துல சாப்பாட்டோட சுவையிலிருந்து எல்லாமே ப்ராப்பரான ஃபண்டிங் அதுக்கு இல்லாமல் நிறைய உணவுகள் மூட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இப்போ 2026 தாவேகாவோட ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா உணவகங்களை சீரமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் அதிகமாக உள்ள வரதுக்காக. இது வந்து லாபத்தை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு பிசினஸ் கிடையாது. அந்த அரசு வந்து இதை பிசினஸாக பார்க்க மாட்டாங்க, சேவையாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கப்போ உணவோட தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படணும், இன்னும் நிறைய மெனுவில் வந்து புதுசாக உணவுகளை கொண்டு வரணும் சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகள் நடந்தது. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சது. ஒரு ஆட்சி நல்லா செயல்படுதுன்னா எதிர்க்கட்சியோட விமர்சனங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு அவங்க பேனிக் ஆகுறாங்கன்றதுல இருந்து அந்த ஆட்சியோட சிறப்பு இல்ல அந்த ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அம்மா உணவகங்கள் பிக்கப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் வந்து வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இது அப்படியே விட்டா தாவேகாவுக்கு ஃபேவரா போயிடும் சொல்லி திமுக சார்பில் மேயர் பிரியா அவர்கள் களமிறங்கியிருக்காங்க. அவரோட ட்விட்டர் பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2025 ரொம்ப வந்து அம்மா ஹோட்டல்ன்றது நாங்கள் தான் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணோம், நாங்கள் கொடுத்த அந்த நிதி கட்டிடங்கள், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான அந்த ஊதியம், அந்த உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காக நாங்கள் ஒதுக்கின நிதி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு 2025 இறுதியிலிருந்து 2026 இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சராசரியா ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் நடக்கிறது. பொதுமக்கள் அந்த இடத்துல வந்து இவ்வளவு உணவுகளை சாப்பிட்டுருக்காங்க, அதன் மூலமா இந்த அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது எங்களால் தான் நடந்துச்சு. இப்போ வந்து என்னவோ அம்மா ஹோட்டலை தாவேக்கா தான் தூக்கி பிடிக்குது, இல்லை தாவேக்கானால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டுட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இதே மேயர் பிரியா அவர்கள் திமுக ஆட்சி இருக்கப்போ அம்மா உணவகங்கள் பற்றின ஒரு கேள்வி கேட்கப்படுது. எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து உணவகங்கள் மூடப்பட்டிருக்குன்னு. அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானா சொன்னா சரியா இருக்காது, வீடியோ நீங்களே பாருங்க. அந்த வீடியோவில் அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து சரிவர வந்து வராதனால தான், பயனாளர்கள் வந்து உள்ள வராதனால தான் நிறைய இடங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பல வருஷமா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக வரக்கூடிய பயனாளர்கள்னால இது எல்லாத்தையுமே பூட்டிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன, 2025 கடைசியில் 2026 தொடக்கத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இதை பண்ணீங்க, இதை 2021 பண்ணியிருக்கலாமே. இப்போ எப்படி பேசினாலும் பிரச்சனை தான். அப்போது ஆட்சி மாற்றம் நடந்துடக்கூடாது, எலெக்ஷனை மனசில் வச்சு தான் நீங்கள் பண்ணீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். அப்படி இல்லையா, அப்போ முதல்லயே இதை ஏன் பண்ணலன்னா போன ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்தனால இது கைவிட்டுட்டீங்களான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படும். இப்போ இது ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இந்த துரை வைகோ அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய திரு துரை வைகோ அவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. கரூர் துயரம் நடந்த அன்னைக்கு இரவு
மதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் தன்னோட கதவை தட்டி இந்த மாதிரி கரூர் சம்பவம் நடந்துருச்சு, என்னப்பா பார்த்தியான்னு கேட்டாரு. ஆமாம் நான் பார்த்தேன், நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி திமுகவிலேருந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு கண்டன அறிக்கை, நார்மலாக கண்டன அறிக்கைனா கூட பரவாயில்ல, விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ஒன்று விட சொல்கிறாங்க, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு. ஆனால் இல்லை, இப்போ இது விட்டால் சரியாக இருக்குதுன்னு நான் சொன்னதுனால அப்போ எங்கள் கட்சி சார்பில் விஜயை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி எந்த விதமான அறிக்கையும் நாங்கள் கொடுக்கலன்னு இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்துக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல அரசியல் காரணங்கள்னால சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த கரூர் துயரம் நடந்த உடனே ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும், முக்கியமான சில எப்படி சொல்கிறது, அந்த உயர்ந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு வந்து அப்போது புதுசாக உள்ள வளர்ந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரே டோனில் தான் பேசினாங்க. ஸோ ஒருவேளை எல்லாருக்கும் இதேமாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குமோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கரூர் துயரம் மிகப்பெரிய அளவு அரசியலுக்கான ஒரு விளையாட்டாக மாற்றப்பட்டுருச்சு. அதுவும் ஆரம்பத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கின்றதை ஒவ்வொருத்தராக வெளியில் பேசுகிறப்போ ஒவ்வொருத்தராக சொல்கிறப்போ ஏன்டா இப்படிலாமா இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த மனநிலைமை மக்களுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் என்ன பேசினார், தொடர்ந்து பார்த்தோன்னா திமுகவோட எம்எல்ஏக்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மோசமாக விமர்சிக்கிறது, அவரோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நிகழ்வுகளாக மாறிட்டு இருக்கு. ஆனால் இவர் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, தாவேகா சார்பில் வந்து இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டு இல்லை ஏன் நீங்கள் வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியில் போகிறீங்க இதெல்லாம் கேட்டாலே வந்து திமுக ட்ரிகர் ஆயிடுறாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவினரே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஆனால் அதுக்கான வெளிப்பாடுன்றது எப்படி இருக்கணும்? சாதாரணமாக ஒரு தொண்டர் ரியாக்ட் பண்ணாலே இதுக்கு தான் பிரச்சனை. எம்எல்ஏ மாதிரி ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க அந்த வார்த்தைகள்ன்றதை அடக்கி பேசணும், இல்லைனா அது பெரிய பெரிய பின்விளைவுகளை உருவாக்கிடும். அதுவும் என்ன பேசியிருக்காருன்னா, இதையும் நான் சொல்றதை விட வீடியோவா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்போம். அந்த வீடியோ பாத்தீங்களா? இது வந்து ஜெனரலா ஒரு நபரை, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரை பத்தி பேசினாலே இது நாகரிகமற்ற பேச்சா தான் பார்க்கப்படும். அதுவும் ஏதோ அசம்பிளிக்குள்ள வந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, வேண்டாம் அதை உடச்சிரும் இதை உடச்சிரும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிஎம்ஐ பார்த்து பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு தைரியமானது இருக்கணும். இப்போ இதே வார்த்தை தாவேகாவினர் இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு யாரோ தாவேகாவை சார்ந்த ஒரு தொண்டரோ இதற்கு எதிராக அவங்க ஏதாச்சும் ஒன்றில் இறங்கிட்டாங்க, என் தலைவனை நீ எப்படி பேசலாம்னு சொல்லி இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நிலைமை எப்படி இருக்கும்? இதுவே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் எம்எல்ஏவையோ இல்லை முன்னாள் முதல்வரையோ யாரையாச்சும் பார்த்து தாவேகாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லோயர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசியிருந்தா கூட இந்நேரத்துக்கு இதுக்கு எதிராக எப்படி ரியாக்ஷன் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இவங்க இறங்கி போராடி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பேசுறது தவறு, பொதுவாகவே யாரும் இந்த மாதிரி பேசுறது தவறு. அதுவும் எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதவியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அதுதான் நாகரிகம். அப்படி இல்லையா அது உங்களோட பார்ட்டிக்கு தான் பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கும். இந்த பார்ட்டின்னு சொன்னதும் இன்னொரு விஷயம், இப்போது டீலிமிட்டேஷன் பற்றினா அந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கி நடந்துச்சு. ஏற்கனவே பார்த்தோன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் அவங்க கூட்டணியை சாஃப்ட் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு இருந்தது. அது ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் விடமாட்டோம், அந்த டீலிமிட்டேஷனோட அந்த காப்பிலாம் வந்து தமிழகத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொளுத்தி இருந்தார். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது என்னன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னா அதை அனுமதிக்கிறதுக்கு எந்த விதமான தப்பும் இல்லையேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. இவங்க இதுக்கு என்ன வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 2025 ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அது உண்மைதான், டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது சட்டத்தில் இருக்குது, குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு அப்புறமா அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் அப்படியே இந்த இடத்துல பண்ணீங்க, என்னவோ வந்து டீலிமிட்டேஷன் வந்துட்டால் தமிழ்நாட்டில் இவ்வளோ சீட்டு குறைஞ்சிரும், அவ்வளோ சீட்டு குறைஞ்சிரும், நார்த்து ஃபுல்லாக அதிகமாகிடும், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வரப்போ அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் யார் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது, அதுதான் மெயினான ஒன்று. இப்போ இது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறணும்னா அதுக்கு குறிப்பிட்ட சில மெஜாரிட்டி வேணும். அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் இவங்க எப்படி இதை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக நடந்ததே ஆகும். இப்போ இல்லைனாலும் அடுத்த ஆட்சி மாற்றம் வரப்போ இந்த டீலிமிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தமிழகத்தில் எப்படி ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா? பிஜேபியா திமுகவா, தெற்கா வடக்கா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு அந்த டீலிமிட்டேஷனோட காப்பியை கொளுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து வட சென்னை மாதிரி இருக்கக்கூடிய படத்தெல்லாம் அந்த பீஜம்லாம் போட்டுவிட்டு பார்த்தல பிஜேபி நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், எப்படி அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் நீங்கள் நினைச்சாலும் கால வைக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருந்தாங்க. அப்போது டீலிமிட்டேஷன் ஃபேராக இருந்தால் பண்ணலன்னா எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை 2026 உருவாக்கணும்? 2025 நீங்களே தான் பேசியிருக்கீங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் அலோவ் பண்ணலான்னு. ஆனால் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னவோ டீலிமிட்டேஷனா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தானே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அப்போ இந்த இடத்துல எது அரசியல்? உங்களோட
ஆதரவுக்காக, அதாவது உங்கள் கட்சிக்கு ஒரு நல்லதுன்னா நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷனாக மாற்றிடுவீங்க. அதே கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்லை கட்சி வந்து இதனால் எதுவும் லாபம் அடைய போகுதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றிடுவீங்க. இப்போ தான் அரசியல் வந்து நடந்திருக்கான்னு ஒரு பெரிய கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு இந்த திமுக சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, டீலிமிட்டேஷன்றது கான்ஸ்டியூன்ஸில் இருக்குது, அது வந்து பண்ணி ஆகணுன்றது சட்டமாக இருக்குது. அப்போ 2026 அது கொளுத்துறப்ப ஏன் தெரியல? எங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அந்த பிரச்சனை நடக்கிறப்ப இந்த திமுக காரங்க இது எவ்வளோ பெரிய பிராண்டாக பண்ணாங்க தெரியுமா? இந்த மாதிரி டீலிமிட்டேஷனாக உள்ள அலோவ் பண்ணிட்டா அவ்வளோ பிரச்சனை வரும், இவ்வளோ பிரச்சனை வரும், பிஜேபி வந்து தமிழகத்தோட அந்த ஒட்டுமொத்த இதுவே வந்து சூறையாட பார்க்குது அது இதுன்னு. அப்போ இப்போ நீங்களே சாஃப்டாக லான்ச் பண்ண போகிறீங்க. இதை நான் சும்மா மட்டும் சொல்லலை. இவங்க இன்னைக்கு அந்த கூட்டத்தில் வந்து ஆதரவு தெரிவித்ததா சில செய்திகளானது வெளியில் வருது. அது எப்படி இப்போ நடக்கும்ன்றதை சொல்கிறேன். இப்போது பாராளுமன்றத்தை எடுத்தோன்னு வைங்க, ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது அந்த இடத்துல வெற்றி அடையணும்னா 3/2 அளவுக்கு அவங்க கிட்ட பவர் இருக்கணும். அதில் 3/2 சொல்லக்கூடிய அளவுக்கு 3 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களால் அந்த மசோதாவை வெற்றியடைய செய்ய முடியும். இல்லைனா அது ஃபெயில் ஆகிடும், தோல்வியில் முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி பிஜேபியோட ஆட்சி கடந்த 2 முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். இதை வச்சு எப்படி அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்துவோன்னா, எதிர்க்கட்சின்னு ஒன்று தேவையே இல்லை. 3/2 மெஜாரிட்டி என்கிட்டே இருக்குன்னா நானே தனியால் இந்த மசோதாவை நிறைவேற்றும்னு சொல்லி அவங்களால பண்ண முடியும். ஆர்டிகல் 370 தூக்குனதுலேருந்து எல்லாத்தையும் பிஜேபி இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போது தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி இருந்தாலும் இந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அப்போது 540 உறுப்பினர்கள் எம்பிக்கள் இருக்கப்போ அதில் பெரும்பான்மைக்கு 360 தேவை. இந்த 360ன்றப்போ மசோதா தாக்கல் பண்ணப்படுதுன்னு வைங்க, அதில் ஆதரவு எதிர்ப்பு இந்த 2 நிலைப்பாடு. ஆனால் இதில் 3ஆவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. இது என்னன்னா, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், நாங்கள் வந்து இதில் ஓட்டளிக்க விரும்பலை. கிட்டத்தட்ட ஐநா சபையில் ஏதாச்சும் ஒரு ஓட்டிங் வரப்போ சில நாடுகள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல இல்லாமல் நாங்கள் சப்போர்ட்டில் நியூட்ரலாக நிற்கிறோன்ற மாதிரி வெளியில் வந்துடுவாங்க. அதே ஒரு கான்செப்ட் தான். இப்போ திமுகவோட எம்பிக்கள் மட்டும் வெளியில் வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல மெஜாரிட்டிக்கு தேவைப்படுற எண்ணிக்கையும் குறையும். ஏன்னா திமுகவோட எம்பிக்கள் வெளியில் வந்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக 518 எம்பிஸ் தான் பாராளுமன்றத்தில் இருப்பாங்க. இந்த 518ன்றப்போ பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய 360லிருந்து அந்த எண்ணிக்கை 345 மாறிடும். ஸோ திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சால் அது பிஜேபிக்கு ஃபேவராக மாறிடும். இந்த 345ல் இப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டு 340 நபர்கள் வரைக்கும் இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போது இன்னும் 5 பேர் தான். இன்னும் நிறைய கட்சிகள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில கட்சிகள் எல்லாம், இப்போது மம்தா பானர்ஜியோட கட்சி, இன்னும் பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கட்சிகளோட எம்பிக்கள் எல்லாம் அவங்களோட கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நாங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது வந்து என்ன சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கான்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட முடிவுகளை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாலே அவங்க ஆதரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெளிநடப்பு செஞ்சுட்டாலே அது பிஜேபிக்கு ஃபேவராக தான் போகும். இதுதான் மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணியோட தொடக்கமாக பார்க்கப்படுது. ஆனால் இதுக்காக எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவை 2026 கிரியேட் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி, ஓகே, இவங்க பிஜேபி அப்போஸ் பண்ணுவாங்க, நம்மனா நாங்கள் எல்லாம் முட்டாளுங்க. நீங்கள் மட்டும் வந்து உங்களுக்கு எது நல்லதோ அதுக்காக தேவைப்பட்ட முடிவுகள் எடுப்பீங்க. 2025 ஃபேர் டீலிமிட்டேஷன் நல்லதுன்னு பேசியிருந்தா 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே ஒரு டோனில் தான் பேசியிருக்கணும். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இது எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அதே ஃபேர் டீலிமிட்டேஷன் வருது. எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இல்லாமல் இது வேற என்ன சொல்றது? இதுவாவது பரவாயில்ல. இன்னொரு குரூப் இருக்கு, இந்த திராவிடம் சம்பந்தப்பட்ட ஒரு ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட், கம்ப்ளீட்டாக இந்த திராவிட ஐடியாலஜி அது சம்மந்தப்பட்ட திமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு வருவார், மத்திய அரசியலில் நுழைவார். இதை வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்களாமா. இதில் வேடிக்கை என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் போட்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் செய்திகள் இந்த மாதிரி வருது, சரி ஓகே பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இவங்க இருக்க போகிறாங்கன்னு. இவங்க யார் தெரியுமா? சில நாட்களுக்கு முன்னாடி டிவிகேவோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நார்த்தில் விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு ரீச் இருந்துச்சு. இப்போ கூட வந்து நிறைய இங்கே விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஆட்டோ டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு நார்த்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி வைரலாக ட்ரெண்ட் ஆகக்கூடியது சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்களாம் வந்து விஜய் அவர்களை பற்றி சில பதிவுகளை போடுறப்போ அந்த ஒவ்வொரு பதிவுகளுக்கும் கீழே போயிட்டு விஜயை நம்பாதீங்க, விஜய் வந்து ஏமாத்திடுவார், விஜய் வந்து தமிழக மக்களை விரும்ப மாட்டார், விஜய் அவர்கள் வந்து தமிழக மக்களை இந்த இடத்துல பாதியில் கைவிட்டுருவார், இல்லை விஜய் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு எந்த விதமான நல்லது செய்ய மாட்டார்னு எல்லா போஸ்ட்லையும் போய் கீழே பேசிட்டு இருந்தாங்க. இந்த களவாணி படத்தில் நினைக்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும், ஏன்பா ஐயோ நீங்கள் நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்கன்னு ஒருத்தர் காலையாக போய் விடுவாங்க. அதை அந்த இடத்துல ட்விட்டரில் உட்காந்து பண்ணிட்டு இருக்க குரூப் அது. இதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இதே அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது தமிழக மக்கள் வந்து கொள்கை இல்லாமல் ஒரு முடிவு எடுத்துட்டாங்களாம்.
என்டர்டெயின்மெண்ட்காக வந்து விஜயை சூஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், முன்னாடி பாருங்க. அதனால எதுக்கு நாங்கள் மட்டும் கொள்கைகளை பற்றி பேசணும்? இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தா அது மக்களுக்கானது மட்டும் இல்லை, மக்களே அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறப்ப அரசியல் கட்சிகள் எதற்காக யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கைன்றது ஒன்றும் கிடையாது. கொள்கைனா என்ன? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பிடிச்சதை நான் விட மாட்டேன், அதுதானே கொள்கை. டீசெண்டாக சொல்லணும்னா என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் மாற மாட்டேன், இதுதான் கொள்கை. அப்போ மற்றவங்களோட டெசிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட முடிவை மாற்றிப்பீங்கன்னா அதுக்கு பேர் கொள்கை கிடையாது, அதுக்கு பேர் வேற. அதை தான் இப்போ இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வரப்போகிற நாளில் பிஜேபி திமுக கூட்டணின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படலாம். அதற்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்ததாகும். ஆனால் அந்த டீலிமிட்டேஷன் ஃபேராக நடக்கணும்னு இப்போ புதுசாக ஒரு உருட்டுறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று நீங்கள் அதை ஆதரிக்க போகிறீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கப்பவே பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, இல்லை நாங்கள் இது எப்பயும் எதிர்ப்புன்றதை சொல்லியிருக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேச்சுனா உங்களை நம்பி பேசிகிட்டு இருக்கவங்க இல்லை உங்களை நம்பினவங்களுக்கு என்ன ஒரு பதில் இருக்குது இதில்? அதுதான் என்னோட கேள்வி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா திமுக தான் வந்து ஏதோ தெரியாமல் அதை அப்போஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டோம், இப்போ விஜயோட ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம், இல்லை விஜய் வந்து இது என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம்னு இதை அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. யார் அப்போஸ் பண்ணாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இப்போ நடக்கலைன்னா அடுத்த பார்ட்டி மாறினதுக்கப்புறமா நடக்கும். ஏன்னா அது நடந்தாகும், ப்ராசஸ் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இது தெரியாமல் இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேமாக மாற்றி அதில் அவங்க சுய லாபம்ன்றதை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாலிடிக்ஸ் தான் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, காலையில் கரூர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் மிகப்பெரிய அளவு ரைட் ஆனது போச்சு. இந்த எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேச முயற்சி பண்ணாங்கன்ற வழக்கில் இன்னைக்கு சென்னையில் சூளைமேட்டில் இருக்கக்கூடிய தீபம் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சோதனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2,82,49,000 ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமா இந்த பணத்தை வந்து இதுக்கு முன்னாடி கைதான நபர்கள் கிட்ட விசாரணை நடத்துறப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இவ்வளோ பணம் இருக்கு, அது இந்த கேஸுக்கு தொடர்புடையதுன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை போய் தோண்டி எடுக்கிறப்போ அந்த பணம் பறிமுதல் பண்ணப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுறப்போ எந்தெந்த எம்எல்ஏலாம் இவங்க சொன்னதை ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு இந்த பணம் இந்த இடத்துல இருக்குதா வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த சில நாட்களாக கைப்பற்றப்படக்கூடிய அந்த பணத்தோட வேல்யூ பார்த்தாலே பல கோடியில் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் இதில் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பத்திரிகையாளர்களும் இதில் சம்மந்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டபுள் சைட் ஸ்வாட் மாதிரி தான். ஏன்னா ஏகப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு இது முன்னாடி நடக்குதுன்றது தெரியும். ஆனால் இது எப்படி ஒரு போர்வைக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னா, ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி. இது எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுன்றதை அவங்க தான் பிரேக் பண்ணுவாங்க. ஏன்னா பெரும்பான்மையான செய்திகள் ஊடகங்கள் மூலமாக தான் பிரேக் பண்ணப்படும். அதற்காக நாங்கள் இது சம்மந்தப்பட்ட தகவல்களை சேகரிச்சோன்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறமும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்மாக இருந்தால் இது வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் இல்லை உளவு ஜேர்னலிசம் அந்த மாதிரி வராது. அதற்கு இவங்களும் துணை நின்ன மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய ஊடகவியலாளர்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ செய்தியில் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிற வழக்கில் கோடியாக பணம் சிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எத்தனை பேர் இதில் மாட்ட போகிறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஸோ இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் பில் பற்றி என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போகுதுன்றது தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன், யாரும் இந்த இடத்துல நடக்காதுன்னு சொல்லி தான் பேசலை. ஏன் ஸ்டாண்ட் மாறுது? ஒன்று சரினா சரி, இல்லைனா இல்லை. ஏன் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டை மாற்றுறாங்கிறதா எனக்கு இன்னமும் புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும், அம்மா உணவகத்தில் மேயர் பிரியா அவர்கள் வாண்டடாக உள்ளே வந்து நிறைய இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த காணொலியை காண்போம். அதுவரை எங்கள் விடுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.